ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்ம ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி. அடுத்து மூணாவது அலியாம பேக்ஸுக்கு அப்புறம் தௌஃபீக் அல் ஹக்கீம். இது 1898 பிறந்து 1987 பார்த்தா இருக்கிறார். காத்திப் அதீப் முஸ்லீம் வாதில் رواية مصرية من كبار كتاب العرب المعاصرين. எல்லாம் நிறைய ஒரு மிஸ்ருக்கார அதீப் எல்லாமே கிபார் குத்தாபில் அரபில் மாசரின். அப்போ வாழ்ந்தவங்கல்ல இவருக்கு வந்து சீனியர் அப்படின்னா கிபார் அப்படின்னா முன்னாடி வாழ்ந்தவங்க சீனியர் கொஞ்சம். ஒழுங்கி கரியத்தி தல் நஜாத் இஸ்கந்திரியால ஒரு ஊர்ல சின்ன ஊர்ல பிறக்காரு தல் நஜாத் அப்படிங்கிறது. லியாபின் இஸ்கந்திரியா மின்னாபி எஸ்பெஷலி சலஃபி கலாரி. ஓகே, உங்க அப்பா வந்து இஸ்கந்திரியா கான எஸ்டேக்ல சலக்கில் கலாயின்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஜுடிஷியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கல்லா ஜட்ஜ்மெண்ட் வருது இல்லையா, சம் ஜுடிஷியல் பாடியில அவங்க அப்பா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஃபாதர் ஜாப்ஸ்ல இதையும் சேர்த்துக்கோங்க சரியா. பட் போடல, அந்த அது சம்பந்தப்பட்டதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரிமினல் சம்பந்தப்பட்ட ஏதாவது சம்திங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜட்ஜ்னா காலினே போட்டிருப்பாங்க, அப்படி போடல. ஓகே, காரணம் அபூஹு மிஸ்லி உம்மத்து இருக்கு. இது அபூ வந்து மிஸ்லி உம்மத்து இருக்கு. இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஒண்ணு உஷால் மன்சூட்டி வந்து, அப்புறம் ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவங்க அப்பாவும் அபூஹு மிஸ்லி உம்மத்து இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 3 பேர் வருவாங்க. அப்பா மிஸ்லியும் உம்மத்து இருக்கு. மன்சூ இது இல்லாம தௌஃபீக் இலக்கியமும் மன்சூட்டி ஹாஃபிஸ் இப்ராஹிம் அப்படிதான் இருப்பாங்க. கலா துஃபல தௌஃபீக் பைனல் ஃபல்லாஹின் கரியத்தி கல்நஜத் மவாலிது. அவங்க அப்பா தௌஃபீக் வந்து அவங்க ஊர்ல சின்ன வயசுல யாரோட தான் இருந்தாரு, ஃபல்லாஹின்னா விவசாயிகளோட தான் நேரத்தை கழிச்சாரு. யார் மாதிரியே எங்க அப்பா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட அவரும் ஃபல்லாஹின்களை பத்தி கொஞ்சம் எழுதியிருப்பாரு. யார் அது? நேற்று பார்த்தேன், நேற்று முந்தானேற்று பார்த்தேன். யூசுப் இத்ரீஸ் பார்த்தேன். கரியத்து தல் நஜாத்துங்க ஊரு பேர். ولما بلغ ثابت من عمره ألحقه أبوه بالمنصرة دفن فور ابتدائية. அவங்க அப்பா வந்து 7 வயசுல இருக்கும்போது மர்சலை சேர்த்து விட்டாங்க. என்ன மர்சலை சேர்த்து விட்டாங்க. நம்ம ஆரம்ப பாடசாலையை அவங்க நல்ல பிஹா ஜமனன் தவிலன் ரொம்ப காலம் அங்கதான் சரி வருது. லம்மா அர்த்தமா சாலிங்கள் எப்படிதா புஃபா எக்ஸுலா இல்ல காங்கிரா. அவரு ஆரம்ப பள்ளியை முடிச்சதுக்கு அப்புறம் ஏரோக்கு அனுப்பணும் அவர்தான் முடிவு பண்ணாங்க. எஹ்தர் மகாரிசான் இல்லையா, அவர் பிரைமரி முடிச்சா நர்சரி முடிச்சா அடுத்த பிரைமரி வரும், அடுத்த செகண்டரி லெவல் படிக்கிறதுக்காக வேண்டி. கானலஹா அம்மான் இதுங்க அகதுமா முதர்ரிசன் வசானியன் தாலிபன். அவனுக்கு அங்க எங்க காகியால 2 அம்மா இருந்தாங்க இவருக்கு. ஒருத்தர் முதர்ரிஸா இருந்தார், இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட் ஆகுது. இங்க இன்ஜினியரிங் ஸ்கூல்ல. ஆனா இது யாரு என்னன்னு வரல, பேர் வரல, எங்கன்னு வரல. அதுக்கு 2 சர்ச்சா இருக்கிறாங்க. அது ஒருத்தர் அவங்க 2 பேரும் அங்க காய்களால தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் முத்தரிசா இருந்தா, இன்னொருத்தர் ஸ்டூடெண்டா இருந்தாரு வருது. ஓகே, இதான் தோஃபிக்கல் ஃபத்தல் முராஹி ஒனிய யூனிவர்சிட்டி ஃபைன்னஹு அஃபது யானி பிதம்சீல். ஃபத்தல் முராஹிக் அப்படின்னா அடலசன்ட், டீனேஜ் வயசுல. அந்த வயசுல ஒனியபில் மியூசிக், அவருக்கு மியூசிக் கொஞ்சம் முக்கியமா பட்டுச்சு. இது அகத யானி வித்தம்சி, அவர் கொஞ்சம் இன்னும் அகத யானி வித்தம்சி, அதான் கொஞ்சம் இந்த வயசு பசங்க பாட்டு கேட்டு ஆக்டிவ் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நேற்று. அந்த மாதிரி தம்சினா நான் நடிச்சு காட்டுறேன்னு அர்த்தம். மியூசிக்ல இதுலயும் அந்த யங் ஏஜ்ல டீனேஜ்ல அவருக்கு இது இருந்தது அப்படிங்கிறாங்க. உன்னிய அப்படின்னா அவரை கவனிச்சாரு எதோ மியூசிக்கையும் ஆக்டிங்கையும். யாரு அஸ்னாய் அத்தம தாலிம சானவி. இந்த காலகட்டத்துல அவர் செகண்டரி லெவல் லாங்குவேஜ் முடிச்சாரு. ஒரு மாசத்துக்கு கூப் போனாரு. வாங்கில அகபியா அங்க ஹுக்கூக்ல தான் அவரு சொல்றது அகத தஸ்தைக்குழு கல்வி அவர் கல்பலையும் அட்டுலையும் அதமுடைய விழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறார்.
ஸோ படிக்கிற ஸ்கூல் கால வரைக்குமே நார்மல் பசங்க மாதிரி தான் டீன் பசங்க மாதிரி தான் மியூசிக்கலையும் ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு. ஆனா நாசாவுக்கு போனதுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு காலேஜ் லெவல் போனதுக்கு அப்புறம் தான் அதோடைய அந்த இது ஆசையே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1922ல அல்லாஹ் தௌஃபீக் மஜ்மூஅத்துல் மஸ்ரஹியாத் ஒரு டிராமா கலெக்ஷன் ஜமா பண்றாரு. மசரத் பாதுஹா செக்கரத்தன் காஷிஃபன் அலா மஸ்ரஹி அஸ்கியா. மசரத் பாலா ஃபிர்கத்துல் உகாஷா. ஃபிர்கத்துல் உகாஷான்னா நமக்கு இந்த உகாஷான்னு தெரியும், இங்க எதை சொல்றாங்க? மசரத் பாலா ஃபிர்கத்துல் உஷா இல்ல ஃபிர்கத்துல் உகாஷான்னா இங்க ஒரு பெட்டாலியன் குரூப்னு வருது. அது ஒரு அஸ்கியா மசரகுல அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு, கலெக்ஷனான்னு வருது. பட் இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு. மின்ஹா மரகத்துல் ஜதீத், அதுல இருந்து உள்ளதான் மரகத்துல் ஜதீத் அப்படிங்கிறது. லைஃபும் லைஃபு சஃபி அலிபாபா. அலிபாபாவும் எழுதிருக்காரு. அலிபாபா ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. மரகத்துல் ஜதீத் இவரோடது. அப்புறம் காஹிரா ஜதீத் யாரோடது? காஹிரா ஜதீத். காஹிரா ஜதீத் மிஸ்ர கதீம் யாரோட ஐடியா இருக்கா? மிஸ்ர கதீம் இவர் எழுது. இங்க தான் வந்துச்சு, நமக்கு தேட டைம் இல்ல. ஐயோ, சரி ஓகே, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்க போனதுல தான் யாரோ எழுதுன்னு தப்பு நீங்க போடுங்க. இல்ல, சரி பார்ப்போம். ஞாபகம் நீங்க பார்ப்போம். காகிரா ஜதீத் இருக்கு. காகிரா ஜதீதா மிஸ்ர கதீமா நஜீம் அவர்களோட. ஓகே. இவர் மரத்துல் ஜதீதுங்கிறது தோற்றுவிக்கும் போது ஜதீதை வச்சு இங்க போனோம், ஒரு ஞாபகம் வச்சுக்கோணும். ஜதீத கதீமன் வேற எங்க இருந்தா நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அது நஜீம் அவர்களோட. இது வந்து இவரோட. ولما دخل توفيق في 1924 ஹுக்கூக்ல இருந்து பாஸ் அவுட் ஆனதும் அர்சலா பூமியில பாரிஸ் உங்க அப்பா அனுப்புறாரு. எடுத்தாயிட்டு மசலா இந்த மசலா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறது ஃபர்ராக தெராசத்தில் உள்ள மேற்படிப்புக்காக வேண்டியும் கானுக்கெல்லாம் உனாக்க அருவா சொன்னவர். ஸோ பாரிஸ்ல 4 வருஷம் தங்கினார். எத்தனை தங்கினார்னு கேட்பாங்க. ஓகே. ولم يكن فيها على دراسة القانون. பின்னமா அக்கபால சிராத்தில் கசஸ். ஆனா அங்க கானூன் படிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யல, தங்களை நேரம் பெருசா செய்யல. அவர் இருந்ததெல்லாம் கதை படிக்கிறதுல, ரவாயில் அதற்கு மசனம் படிக்கிறதுலையும் தான் அப்படிங்கிறவங்க. இங்க பிரெஞ்சுல. ரெண்டாவது பிரான்ஸ்ல முன்னாடி பார்த்த மாதிரி கதைகளுக்கும் டிராமாக்கும் பஞ்சமே இல்லை, நிறைய இருக்குது. ஐ மீன் இங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கேயும் நிறைய இருந்திருக்கு. அங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மாறு நகாஷ் டிராமா கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்கல்ல, இது பண்ண கொண்டு வந்து அவர் தான். ராயில فرنسا شغيفة بالموسيقى غريبا شغفا شديدا. என்ற அது இல்லாம பிரெஞ்சுல வந்து மியூசிக்கோட சுகைஃபர் மியூசிக்னா மியூசிக் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அருமையான வெஸ்டர்ன் மியூசிக். ஆமா, ஷஃபன் ஜதீத் அவருக்கு ஒரு ஆசை ஆரம்பத்துல டீனேஜ்ல மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் இப்போ காலேஜ்ல தானே அதோட இது வந்துச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் போனதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக்ல அவருக்கு ஒரு ஷரஃப்னா எப்படி சொல்றது, இதுதான் பெரிய ஆசை தான், இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். خلال اعتماده في باريس يدل فنون المسرح واستكشف حقيقته. ஸோ அங்க பாரிஸ்ல இருக்கும் போதுதான் அந்த மசோடைய பண்ண நல்லா ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாரு. ரித்தேஷனா கண்டுபிடிக்கிற ஓப்பன் பண்றது ஹக்கீக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா படிச்சாரு. அவர் வேற ஒன்றும் இல்லை. சகாவத் மசூகி அல்ல அவருபா தி அக்மலிஹா அசத் அல்ல உசுலி மசூகி யுனானி. அப்புறம் அண்ணன் சகாபத் மசூகி அவருபா யூரோப்போட மசூலாக வந்து அன்னகும்
அக்மல எல்லாமே அசத் அல உஸ்லி மஸ்ரஹ் யுனானி. இப்ராஹிமி மஸ்ரஹ் வந்து யுனானியோட மஸ்ரஹ்ல இருந்து அதோட ஸ்டைல்ல இருக்குங்கிறதே அவர் புரிஞ்சார். யூரோப்னா நார்மலா வருமா என்ன? சரி, அதுவும் அது பக்கம் இருக்கட்டும். யூரோப்போட மஸ்ரஹ் வந்து யுனானியோட மஸ்ரஹ் அடிப்படையில இருக்குங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உசூல்னா ரூல்ஸ்ல அடிப்படைன்னு வச்சுக்கோங்க. فقام بدراسة المسرح اليوناني القديم كما اطلع على أساطير الملاهي اليوناني. ஸோ இவர் வந்து மஸ்ரஹ திராசத்தில் யுனானி யுனானி மஸ்ரஹ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. கதீம் ஆஹ் கதீம்னா அது படிக்கணும் வித்தியாசமா. பழைய யுனானி மஸ்ரஹ படிக்க ஆரம்பிக்கிற கமா அத்ரா அல அசாத்திரி மலாஹின் யுனானி. ஸோ அதுல எங்க அதுல முடிவு பெறாருன்னா முடிவு பெறாரு அத்தனா தெரிஞ்சுக்கிறாரு. எதை தெரிஞ்சுக்கிறாரு? யுனானியோட மலாஹினையும் அசாத்தியர்களையும் தெரியாது. மலாஹின்னா அந்த கதை வதிவிலான கவிதைகள் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு யுனானிய தேடும் போது. கதவசில் அரபிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மான். ஸோ அரபிக் பிரெஞ்சு ரெண்டுலையுமே எழுதினாரு. பால இன்தாஜிகள் அரபி முத்தராட்சி அல்ல உசுலை பரன்சி. இவருடைய சில அரபிக் வந்து பிரெஞ்சு வந்து உள்ள டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறாங்க. அரபி இவர் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே பிரெஞ்சுல உள்ள டிரான்ஸ்லேஷன் தான். ஓகே, இதுவும் பார்க்கணும்னு நினைச்சேன். மஸ்ரஹு தஹன் செலக்டன் அல் மஸ்ரஹு தஹனியா. தஹபின்னா நமக்கு தெரிஞ்சிடும். தஹனி ஆக்சுவலா தஹன்னா மைண்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஓ, வார்த்தை மிஸ் ஆகுது. தஹன்னா மைண்ட் சம்பந்தப்பட்டது தான். இவர் ஓகே மஸ்ரஹ் தஹனி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஏதோ மைண்ட் ரிலேட்டடு. முகாயிரல் மஸ்ரஹ் கலந்து எட்டாத போல் ஹர்சாசினா சாதிக்கும். ஸோ இவரோட தஹனி அதாவது மைண்ட் ரீதியான எதுக்கு மைண்ட் ரீதியானவா இல்லை வேற விஷயமா வர்றாங்கன்னு தெரியல. பட் அந்த தஹனி இந்த மசோதா தஹனி சரி மசோதா தஹனியில எழுத ஆரம்பிக்கிறாரு. முகாயிரம் மசோதா கலைஞர் எத்தாற்றும் பத்தாசும் இவருக்கு முன்னாடி வந்த கதை எழுத்தாளர்களும் அதை நாடி இருக்காங்க அது எழுதணும் அப்படிங்கிறதுல. பட் ராயுது மசோதா தஹனி யாருன்னு பார்த்தா இவர் தான், இவர் பேர் தான் வரும். அதை தௌஃபீக் இல்லா மசோதா சொன்னா 1928ல அவர் திரும்ப வந்தார் மிஸ்ருக்கு. ஒலிஃபைல சலக்கின் நியாபத்தி ஹத்தா 1944 வரைக்கும். இந்த சரக்கு நியாபகத்துல எதுல இருந்தாரு? வேற சரக்கு நியாபகத்துல ஒரு உதவிப்பா ஜாப் அமர்த்தப்பட்டாரு. பிரசுதா இந்த முடியற இல்ல தஹ்கீகாத் விசார தர்பியா ஒரு விசார தர்பியாவோட மேனேஜ்மெண்ட்ல விசாரணா மேனேஜ்மெண்ட்ல மேனேஜர் முதியர்னா மேனேஜரா இருந்தாரு. விசாரத்து தர்பியா வத்தாலி. தர்பியா வத்தாலின்னா இன்னொரு ஆளு வருவாங்க, ஞாபகம் வரல, பார்க்கணும். அது நோட் பண்ணி வைங்க இந்த வார்த்தை. ஒரு நல்ல பிஹா 1939 வரைக்கும் எப்போல இருந்தது? ஆக்சுவலா 28ல ஊருக்கு வர்றாரு. எந்த வயசுல சலக்கை நியாபகத்துல இருக்கிறாருன்னு தெரியல. 34 வரைக்கும் அங்க இருக்கிறாரு. அப்ப 34க்கு அப்புறம் விசார தர்பியா தாலிக்கு மாற்ற இது பண்றாங்க. டிரான்ஸ்பர் ஆகுது. 39 5 வருஷம் அங்க இருக்கிறாரு தர்பியா தாலிம்ல. இதா நகலையில விசாரத்து ஷோன் இஸ்மாயியா முபீரா நீ மஸ்ரஹி. அதுக்கப்புறம் அவர் விசாரத்து ஷோனுல் இஸ்மாயிக் மாத்துறாங்க. அங்க மேனேஜர் இருக்காரு. நஸ்ரஹி இர்ஷாதுல் இஸ்மாயில் இருக்கு. ஓகே. ஹாவல எக்துபா கிஸ்ஸாத்த சூர கஃபா ஷாபின் மிஸ்ரியா. இவர் எப்படி சொல்றது? ஹாவல எக்துபா கிஸ்ஸாத்த தசூர கஃபாஹ ஷாப். கஃபாஹனா தாங்கிறதுன்னு அர்த்தம். அதாவது கஷ்டங்கள்ல முகாஃபான்னு சொல்ல, அதான் ஸ்ட்ரகிள், போராடுறது. சபீர் கஃபாஹ ஷாப் அல் மிஸ்ரி சபீல் ஹுர்ரியா. அங்க ஃப்ரீடம்காக வேண்டி மிஸ்ர் படுற ஸ்ட்ரகிள பத்தி எழுதினாரு. எக்துபா ஒரு கதை எழுதினாரு. இப்ப கதை கிறிஸ்தவம் அவுதத்துர் ரூம். அவுதத்துர் ரூம்னா மீனிங் தெரியுதா? ம். உயிர் திரும்ப. இப்ப தன்னுடைய கிறிஸ்தவம்
அவருடைய கதைன்னு வருது. நார்மல் கதையா இல்ல அவரை பத்தின கதையா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவதூறு ரூஹ் எழுதுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாங்கன்னா, கஃபா ஷுஆப் அல் மிஸ்ரி அப்படிங்கிற மிஸ்ருடைய ஸ்ட்ரகிள ஹாவலன்னு தான் சொல்றாங்க. எழுத முயற்சி பண்ணாருன்னு தான் வருது. எழுதுனாரு. இங்க கத்ததா அவதூறு ரூஹ்னு வருது இல்ல. இங்க ஹாவலா எழுத முயற்சி பண்ணார். பட் எழுதுனாரான்னு தெரியல. அப்புறம் ஹாவலா எக்துபா பில் ஃபரன்சி பிரெஞ்சுல எழுத ட்ரை பண்ணாரு. சும்மா ஹவுலா அவ்வளஹா இல்ல அரபியா எதா அவதூறு ரூஹ. ஓ, இதுதான் அவர் பிரெஞ்சுல எழுதி அரபிக் மாத்தினாரோ. ஸோ எழுதுனதே பிரெஞ்சுல தான் எழுதியிருக்கிறாரு. எழுதிட்டு அப்புறம் அரபிக் மாத்த நஷ்ரா ஆப்ஷன் 1933ல நெட்டெக்ஸ் அவன் எங்க கேட்ட கேள்வி மாதிரி தெரியும். ஏதோ பிரெஞ்சுல எழுதி அரபிக் மாத்தினாருன்னு வரும். அவ்வளோ தெரியும். 1933ல பப்ளிஷ் ஆகுது. 2 ஜுசுல ஜுசாயின். ஸோ அவ்வளோ தான் என்ன செய்யறாரு ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுல இருந்து அரபிக் மாத்தி 1933ல பப்ளிஷ் ஆகுது. 2 ஜுசுல ஃபீஹா யர்ரி அல் முஹைத் அல் இஸ்மாயில் ஃபி பிலாதிஹி கபல சர்வத்னா. இப்போ 1999 சர்வத்துக்கு முன்னாடி அவர் ஊர் நடந்த ஒரு முஹைத்துல் இஸ்மாயில் சோசியல் சொசைட்டி பத்தின விஷயங்கள் அதுல கொண்டு விவாதங்களா காட்டுறாருன்னு தௌத்குருவெல்லாம் காட்டுறாரு. எனக்கு இங்க என்ன யோசனை மண்டக்குள்ள வருதுன்னா, கட்டபா கிஸ்ஸத்தஹூன்னு வருது. அவரோட சம்மந்தப்பட்ட கதையா நிறைய கதை அவர்கிட்ட இருக்கு. அவரோடதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இங்க ஊரை பத்தி தானே எழுதுறாரு. இந்த புது எழுதி இருக்கிறார். அவரை பத்தி எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேள்விப்பட்டோம். விகாக்கா தாஹா ஹுசைன். ஸோ அவர் தாஹா ஹுசைனை சந்திச்சிருக்கிறாங்க. செனா 1936ல கரியத்து மின குரா ஜிபாலுல் அலப் ஃபில் ஃபரன்சா. ஜிபாலுல் அலப் அப்படிங்கிற ஊர்ல பிரான்ஸ்ல கத்தபமாக கிசத்தல் மஸ்ஹூர் கசூல் மஸ்ஹூர் அப்படிங்கிறது தான் அவர் 2 பேரும் சேர்ந்து எழுதுனது. ஹதிசை மான் பிசிறு சஹஜத். ஓ, 2 பேர் பேசினது எந்த விஷயத்துல? பிசிறு சஹஜத் விஷயத்துல. இப்ப ஷிரு சஹஜத் யாருடைய புக்கு? பாக்குறீங்களா? பாக்கசீரோட. ஒரு பாக்கசீரோடது. ஆனா இவங்க அந்த புக்கை பத்தி பேசுனாங்களா அப்படிங்கிறது தெரியும். அந்த புக்கை கிதாப் பேர் வந்ததுனால கேட்டேன். ஷிரு சார்ந்து 2 பேர் பேசியிருக்காங்க. அந்த ஹக்காய்க்கு முக்தலிஃப் அரபில் ஃபன். அவங்க அதபு ஃபன்னை பத்தி பேசினதுனால அநேகமா இது கிதாபுடைய விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஹக்காய்க்கு முக்தலிஃபா அதுல பலதரப்பட்ட உண்மைகளையும் பேசுறாரு சேகர் சீக்கிரத்துல. எல்லாருமே ஷெகர் சாத்னு எழுதுறதுனால ஒருத்தர் மட்டும்தான் ஷஹர் யாருன்னு பேர் வச்சு புக் எழுதினாரு. அவர் யாரு? ஷஹர் யார் எழுதுனாங்க? அசீசாபாலா எழுதியிருக்காரு. அசீசாபாலா. அவர் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிப்பார் போல தெரியுது. சரி, இருப்பா. இசக்கால் மேனேஜர் லுக்குமே அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு 1943ல இங்க இங்க 1939 மந்த்ஸ்ல அது வரைக்கும் இங்க தர்பியா தாரிங்க அங்கதான் ஒர்க் பண்ணிட்டா. அப்போ 1943ல அங்க திரும்ப ரிசைன் பண்ணிட்டு يخلص الفني يعقب الإنتاجي مع مقالة نقدية في صحفي ويجمعها وينشرها. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங் வந்து எஹ்லஸும் பண்ணாகும். அவருடைய ஃபன்னுக்கு காலிசா பண்ணையில் மசரா இருக்கான் ரைட்டிங். யாக்கெட் இன்சார்ஜ் பைனல் மக்காலாத்தி நக்தியா. அப்புறம் மக்காலாத்தி நக்தியா எழுத ஆரம்பிக்கிறாரு. நக்தியான சம்திங் ஒரு ஆர்டிகல் மொத்த தன்னுடைய வேலையை விட்டுட்டு எழுத வந்தவங்க இவங்க 3வது ஆளா யூசுப் இத்ரிஸ் ஒண்ணு, இவர் ஒண்ணு, இன்னொருத்தவங்க வருவாங்க. படிக்க போயிட்டு வர்றது தைமூர். வேற கவர்மெண்ட் வேலைய ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. யாரு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி வருவாங்க. இஸ்தகால மினல் ஹுக்குமான் ஹுக்குமியானே வந்துச்சு. இனிமே நான் ஞாபகம் இருக்காங்க யாருன்னா. அது டாக்டர் வேலை விட்டுட்டு வருவாரு. நான் கவர்மெண்ட் வேலையை ஒருத்தர் விட்டுட்டு வருவோம். போவாங்கல்ல.
இது நமக்கு ஒரு மைனஸ் தான். ரிவிஷன் இல்லாதோட விளைவு. படிச்ச ஞாபகம் இருக்குன்னு யாருக்கும் வர மாட்டேங்குது பாருங்க. இந்த அறகுறை கல்வியே ஆபத்து தான். படிச்சா முழுசா இது பண்ணணும். சரி, வா, படிச்சாங்க போறோம். டைம் வேற இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. 12 இன்னும் சொல்ல போனா 28 எக்ஸாமா? ஆ? சொல்ல இந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் கிளாஸ் நிறைய வைக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் 16க்கு அப்புறம் மதியம் கிளாஸ் முடியாது. ஸோ காலையில ஈவினிங்கும் வைக்கணும். பழைய மாதிரி பண்ணணும். ரிவிஷன் இல்லாட்டி ரிவிஷன் பண்ணணும். பண்ணுவோம், பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது யார் இன்னொரு ஆள் இருக்கிறார், ஹொக்குமியா, வருஷ காலம் இன்னும் ஹொக்குமியானே வரும். சரி, பார்ப்போம். இருந்தா பாருங்க. கன்ஃபார்ம் பண்ணுங்க. டைம் இல்லை, சரி. இதுக்கு டைம் எடுத்துக்கலாம். முடிவு செய்ய வர்றாரு, வேலை வருவார்ல. ஆனா இதுல முபீனா முனீப் ஜதாரால பாருங்க. இதுல நீ ஜதாராலே பாருங்க. ஹபீப் சரிடா. மா மாச சியா இங்க வரல. இங்கதானே இருப்பாரு. ஓகே. இவர் ஃப்ரீடம் எழுதியிருக்கிறாரு. இவர் மாதிரி தெரியல. நாசிகருக்கு கண்டிப்பா ரிசைன்மெண்ட் எழுதிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் இருந்தே தான் எழுதணும். அவரு நஜீப் கீலானி, இவர் கவர்மெண்ட் வேலைக்கு போன மாதிரி ஞாபகம் இல்லையே. பார்த்தோமா? தௌலத் சில்க் ஹரஜாவா இவர் இல்லை. சரிம்மா, பார்ப்போம். தேட வேணாம், டைம் ஆயிடும். இருக்கிற கொஞ்சம் டைம்ல. சரி, விடுங்க, பார்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வரும், கிடைக்கும், பேசிக்கலாம். நீங்க பாருங்க. சரி, இவரும் கவர்மெண்ட் சீட் சொல்லலாம் எடுத்துட்டு வந்தார். இப்ப இவர் ஒருத்தர், யூசுப் இத்ரிஸ் ஒருத்தர், இன்னொருத்தர் இருக்கிறார். له فلسفة المسرحية الدهني. المسرح الدهنيல فلسفة எழுதியிருக்கிறாரு. இதா மாட்டேங்குது. தொடர்ந்து. له فلسفة المسرح الدهني في فلسفة يستمدها من الشركة وروضة الأمريكا. அவர் ஈஸ்ட்ல இருந்து இருக்கிற அந்த பல்சஃபா வச்சு சம்திங் ஏதோ எழுதியிருக்கிறாரு. ரூஹல் அமீகா, நல்ல எப்படி சொல்றது, ஆழமான ரூஹா, ஒரு ஆத்மாத்மா எழுதியிருக்கிறாரு. الذي تؤمن بالقضية الغيبة تستدل الإنسان ملكاته. تؤمن بقبل غيبة تستطيع على الإنسان ملكيته ويعرف زائد مسرح دعمه. இந்த மைண்ட் ப்ளோயிங், அதாவது அது நம்ம சில மறைவான விஷயங்களை நம்பிடுறது மாதிரி எழுதியிருக்காரு. அதில் இன்சானிய மலக்காத்தி, மனிதனோட விஷயத்துலையும் மலக்க விஷயத்திலையும் மலக்காத்தையும் அவனுக்கு அவனுடைய தொடர்புள்ள விஷயத்திலையும் எப்படி சொல்றது, சில கைபான விஷயங்களை நம்பிடுற அளவுக்கு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது. அதுதான் இவர் தான் ராய் மசரத் தஹ்னி அப்படிங்கிற. மசரத் தஹ்னின்னா இங்க இதுல பார்த்தா மைண்ட் சம்பந்தப்பட்ட தஹன் ஆக்சுவலா மைண்டு தான். பிலாசபி ஓகே, இல்ல சைக்கலாஜிக்கலா எழுதியிருக்காங்க. சைக்கலாஜிக்கலா எழுதுறதுனாலும் யூசுப் இங்கிலீஷ் தான் கரெக்ட். அவர் எதுவும் செஞ்சிருக்காரு, ஏன்னா அவர் சைக்காலஜி டாக்டர். நீ மசரத் தஹ்னி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம். அப்புறம் ஒரு டர்க்கில் ஏரியா மேனேஜ் பண்ணாரு. அசாத தாஹா ஹுசேன் பிஹி அஹ்ரஜ் அவ்வல் ஆசாலி மஸ்ரி அஹ்லக்கோ. அஷாதானா என்ன சொல்றது, தூண்டதுன்னு சொல்லி அவர் பாராட்டினார். ஹுசேன் அவருடைய ஃபர்ஸ்ட், ஆமா, அப்ரிஷியேட் பண்ணார். அவர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் 1933 அஹ்லக்கோ எழுதினதுக்கு ஹுசேன் இவரை பாராட்டுறாரு, அப்ளாஸ் பண்றாரு.
وقال إنها حدث في تاريخ العرب العربي إنها تضاهي أعمال فتاحل وضباء العرب. ஓகே, அரப் ரைட்டர்ஸ் தான். அதாவது இந்த கிதாப சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு வந்து அந்த கொஸ்டின் இதுலயே பாடத்துல இருந்துச்சு. ஓகே, இப்போ காலை இன்னும் ஹதர்ஷன் பி தாரிகள் அரபில் அரபில இது ஒரு மைண்ட் ஒரு ஹாப்பனிங் மாதிரி. இன்னஹா துபாஹி அமால. ஓகே, அதாவது இதுல நிறைய அரபு ரைட்டர்ஸ எப்படி சொல்றது, போட்டியா இருந்தது சொல்லுவாங்க. ரைவல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி தான் இங்கே வருது. ரைவல் ஒர்க்ஸ்னா இதுக்கு அவருக்கு இப்போ நிறைய அரபு ரைட்டர்ஸோட போட்டியா கம்பேரிசனா போட்டு எழுதுனது தான். பெரிய பெரிய ஆளுகளோட கிரேட் அரபு ரைட்டர்ஸ்னு வரும். இது இந்த கிதாப் அஹ்லே கஃப் 1933 எழுதுனது. இவர் கிதாப் இது ஃபேமஸான கிதாப்னு சொல்லுவாங்க. தோஃபில் ஹக்கீம் நல்லா எழுதியிருப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே நம்ம தாய்க்கும் சொல்லுவாங்க. كتب أول مسرحية إسلامية مقتبسة من سيرة الرسول صلى الله عليه وسلم. முகமது ரசூலுல்லான்னு சொல்லி முகம்மது செல்லல்லா ரசூலுல்லா வராங்க. செல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர் பேர் என்ன, அவர் இது புக்கு பேரு முகமது சல்லா அலைஹிஸ்ஸலாம். வெறும் முகம்மதுன்னு இவரும் எழுதியிருப்பார்ல, எஹ்சான் அப்துல் குத்தூஸ். ஞாபகம் இருக்கா சமீரா? இது ஒண்ணு இருக்கு, முஹம்மத் அப்படின்னு மட்டும் எழுதுனது யாரு? இல்ல வேற பேர்ல, அது ரசூலுல்லான்னு எழுதியிருப்பாரு, ஏதோ ஒண்ணு எழுதியிருப்பாரு. சரி வாப்போம், டைம் இல்லை, சரி நான் அதுக்கு இன்னும் போயிடும். மதுரை தௌஃபீக்குல் ஹக்கீம் பயங்கர ரம்சியத்து வாக்கையா. இது நல்ல பாயிண்ட். மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு, ரம்சியாவும் வாக்கா மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஜஹ்தமா பில் இன்சான் இல்ல இன்சான் பில் இன்சானி பில் இன்சானியத்தை ஹக்கிமாமன், மனிதனையும் மனிதமையும் மனிதத்துவத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காரு. ஹாசனபில் ஆமால். என்ன ஆமால்? என்னமா? முகமதுன்னு இவர் எழுதியிருப்பாரு, என்ன எழுதியிருப்பாரு, அது ரசூலுல்லாவை முகமது என்ன எழுதியிருப்பாரு கேட்கிறேன். ஓ ஹயாத் முகமது, சாரி அதைத்தான் மாத்திக்கிறேன். ஹயாத் முகமது, ஹைக்கல் ஒரு கரெக்ட் கரெக்ட். நான் அப்துல் குத்தூஸ் ஹயாத் முகமது குத்தூஸ் சொல்றது. ஓகே, இவர் மனிதர்களையும் மனிதத்துவத்தையும் பத்தி முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பாரு அவர் இதுல எழுத்துக்கள்ல. யாருக்கு அதீபுல் பர்ஜில் ஆதி, இதுதான் பார்த்தோம்ல. அதீபுல் பர்ஜில் ஆதின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதுவுல் மருவான்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இங்க எழுதணும் அங்க எழுதியிருக்கேன். ஓகே, كان مسرحية أهل كهف بداية لنشوف تيار مصري عارف مسرح دهني. அஹ்லே கஹஃப் வந்து மஸ்ரா தஹ்னில இருக்கு அப்படின்னு நிறைய ரைட்டர்ஸ் பாருங்க, அவங்க எல்லாத்துலயும் மோஸ்ட்லி ஃபேமஸ் ஆகிறது அவங்களுடைய முதல் புக்ல தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த புகழோ அந்த ஃபேமஸோ மற்றவங்களுக்கு அந்த கிதாபனா மற்றவங்களுக்கு அவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியவே வந்துச்சு. எல்லா ரைட்டர்ஸுமே சொல்லலாம் முதல் புக்கு தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. லமா தாத்தாஹி மிர்சா தர்பியா தாலிம், நான் சொன்னேன் இன்னொருத்தர் தர்பியா தாலிம் வருவாருன்னு, தாஹா ஹுசைன் தான். தர்பியா தாலிம்ல இவர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பார் 1954 51 இங்கே வருதா. ஓகே, தாவூசி இதுக்கு பொறுப்புல வந்ததுக்கப்புறம் ஐயனாக முடியலன்னு குத்து. ஸோ லைப்ரரிக்கு அந்த இதுக்கு யார மேனேஜரா வச்சாருன்னா தௌஃபீக் ஹக்கீம் மேனேஜரா வச்சார். நல்ல விஷயம் தான். அது உத்தகிப சனா 1954ல ஒபவன் மஜ்மா லொஹபி பொர்சி அசீஸ். 1954ல இவர் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார், மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதுல, மஜ்மா லொஹபி கரசியில. அப்துல் அசீஸ் கரசி அப்துல் அசீஸ் ஃபஹமி அவருடைய மஜ்மா லொஹபியில அவர் மெம்பர் ஆகிறார். கரசி அஜ்மோ அப்துல் அசீஸ் அல் ஃபஹமி. ஓகே, இப்போ 1956ல ஒலுவான் முத்தஃபர்ரிகின் மஜ்லிஸ் ஆடாலி ஆதாவில் சொன்னோம். ஆதாவில் சொன்ன ஹை மஜ்லிஸ்ல ஒரு மெம்பரா இருக்கிறாரு. அவர் 1959ல ஒய்யின மண்டூபன் முகைமல் ஜும்ஹூரியத். ஓகே, மண்டூப் அப்படின்னா டெலிகேட்டு ரெப்ரசன்டேட்டிவா ஆகிறது. கிட்டத்தட்ட யுனெஸ்கோ வந்து இவங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பீஸுக்கு ஒரு இதா தேர்ந்தெடுத்தாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்த ரெண்டாவது ஆள் யாரு, மகளா முஸ்தகானமே வந்து ரெண்டாவது ஆள் 2 பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தாங்க. இவர் தான் தௌஃபீக் ஹக்கீம் தான்.
இங்க வருது, அங்கேயே வருது. பார்த்தீங்களா? 2 பேர் தான் யுனெஸ்கோ தேர்ந்தெடுப்பாங்க. மண்டோபன் முக்கியமന്ത്രി முட்டைக்கு தான் யுனெஸ்கோ போதுமா? இப்போ பாரிஸ், யுனெஸ்கோ பாரிஸ். அப்படியா? சரி பார்க்க பரது, நீ இன்னும் படிக்கல. சரி பார்க்க. எனக்கு 2 தான் யுனெஸ்கோ ஞாபகம் இருக்கு. அவங்க சூஸ் பண்றது. الجمهورية العربية المتحدة United Arab Nation வேண்டி முக்திமன் மண்டோபன் முக்திமன் some delegate representative ஞாபகம் வச்சுக்கோங்க. غير أنه فضل العودة في السنة إلى العمل مجلس الأعلى. ஆனா அவர் வந்து இவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவர் விரும்பினது பல்லலன்னா முன்னுரிமை கொடுத்தாரு எதுக்குன்னா அவுதா சனா 1960ல அவர் ஒர்க் பக்கமே வர்றதுக்கு வந்துட்டாரு. எங்க மஜ்லிஸ்ல ஆலா மேல பிரச்சனை மஜ்லிஸ் ஆலா 1956ல அவர் ஒரு மெம்பரா இருந்தாரு. 59ல அவங்க யுனெஸ்கோல இது கொடுத்தாங்க, அந்த ரெப்ரஸன்டேட்டிவா டெலிகேட்டா அவர் வச்சிருந்தாங்க. 60ல இவர் திரும்ப இங்கேயே வந்துட்டாரு. இல்ல. ஓகே, அப்புறம் மகளே கோப் அரபில் எடுத்துனது ஷஹர் ஷார். அடுத்த வருஷமே ஷஹர் ஷார் எழுதிட்டேன் 1934. அப்புறம் ஹிமார் ஹக்கீம். ஹிமார் ஹக்கீம்னா நமக்கு அர்த்தம் புரியுதா? ஞானிகளில் ஹிமார்னா என்ன? ஹிமார்னா இங்க 2 அர்த்தத்துல வைக்கலாம். ரெண்டு அர்த்தம் இல்ல. ஒரு அர்த்தம் தான். ஏன்னா இங்க மௌசூப் சிஃபத்தா வர்றது. மௌசூப் சிஃபத்தா வந்தா வைஸ் டாக்கின்னு வைக்கலாம். இங்க ஹக்கீமுடைய டாக்கின்னு தான் வைக்க முடியும். ஆனா இந்த ஹக்கீம் யாருன்னு தெரியல. அந்த கதையில ஒரு ஆள் வர்றாரு, அதை தனத்தானே சொல்றாரு. பட் ஹக்கீம் பேர் வருது தௌஃபீக் ஹக்கீம், இவர் தான். மேட்ச் பண்ணிக்கோங்க. ஐதீன் நாயிமா யா தாலர் ஷஜரா. ஓகே, இவரோட யா தாலர் ஷஜரா எக்ஸாம் ஒரு தடவை போட்டாங்க நமக்கு. மலிக் அதீப். இவருமா மலிக் அதீப்னு எழுதியிருக்காரு. ஓ, மாசா तो அதீப். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவுதி அப்படிங்கிற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். ஓகே. சுலைமான் ஹக்கீம், இதுவும் ஹக்கீம் தான் வரும். சுலைமான் ஹக்கீம் கிசத்து சுலைமான் பல்கூஸ். ஓ, சுலைமான் அலிஸ்லாம் பத்தி இருக்கார். முகமது நஸ்ரிய தாரிஹி, அப்புறம் அமாம சுப்பாத்தி ததாக்கிர், சுல்தான் ஹாய். சுல்தான் ஹாயிர் மாதிரி இன்னொரு பேர் ஒன்று வரும். சுல்தான், சுல்தான் வந்து வரும். எத்தனை பேர் முழுசா ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆ, அதுதான் யோசிச்சேன். பிந்து சுல்தான் பிந்து ஷைத்தான் வரும். பிந்து சுல்தான் வந்து யாரோடது? ஃபர்ஸ்ட் வர்றது தைமூர். ஷைத்தான் தான் ஐசா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஷைத்தான் தான் வர்றான். தைமூர் ரெண்டாவது. அதுதான். ஓகே. அப்ப ரிவாயத் வந்து அல் மதத்துல் ஜதீதா. மதத்துல் ஜதீதா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இந்த 3 புக்ல சேர்க்கிறாங்க. மஜ்முத்து நசீர் பாதா லுகாஷா தஸ்கிய பத்தி மறக்க தெரியல. லைஃப் சட்டில் அலிபாபா. ஓகே, சரி. வேற சரி, புக்ஸ் பார்த்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் புக்ஸ். வேற பிராக்கெட்ல எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். சிஜன் ரெண்டு ரெண்டு பயோகிராஃபி இருக்குல்ல. சிஜன் உமர், இன்னொன்னு ஷஜரத்துல் உமரா, இன்னொரு உமர். அப்புறம் அதாலத்து வசன். அதாலத்து பண்ணும் பெருசா கதை. அதுல அவுதத்துரு. அவுதத்துருவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன பார்த்தோம் வீணாத்துல? அது ஸ்பெஷல் கேள்வியா? அது வால்யூம்ல இது ஒரு ஸ்பெஷல் இருக்குதுல, என்னது? அது சொல்லுங்க.
ஆஹ் ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் பிரெஞ்சுல வேற யாரோ எழுதுன டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவுதுத்துரு வந்து அவரே பிரெஞ்சுல எழுதுனதும் அவர் தான். அதுக்கப்புறம் அதே அரபிக்கு மாத்தினதும் அவர் தான். மற்றவங்களோடது மாத்தல, தன்னோடதே மாத்துவான். அந்த மாதிரி நான் மாத்தினது நிறைய இருக்குது கிதாபுகள், இல்லைன்னு இல்லை. அவுதுத்துருவுக்கு இது வரும். இது நெட் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்க சார் அவங்களுக்கு, எந்த கிதாபை ஒரு பிரெஞ்சுல எழுதி அரபியில மாத்துவாங்கன்னு வந்துச்சு. நெட் எக்ஸாம்ல வந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அப்ப கூட டிரான்ஸ்லேஷன் தான் நினைச்சேன். இந்த கிதாப் எது போட ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு எக்ஸாம் நெட்டா செட்டான்னு தெரியல, பட் வந்தது. அவுதுத்துரு يوميات نايك الأرياف. ஓகே, تحدث فيه المساواة إدارية. ஒரு நடுநிலையான இதாரியை பத்தி பேசுறாரு. முசாவா இதாரியான்னு வருது இதுல, நாயிப அரியாஃப்ல. அப்புறம் ஒஷூர் மினிஸ்டருக்கு இது ஒரு, இது எப்பயோ எழுதுவாரு. ஒஷூர் மினிஸ்டருக்கு வந்து எங்கன்னா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எழுதுவாரு. ஞாபகம் இருக்கா? நோட் பண்ணிருக்கேன். ரிட்டன் இன் பிரெஞ்ச். அவ்வளோ மாதிரியே தான் இதுவும். பட் இது எழுதியிருக்கோம், நம்ம பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ தான் வருது, ஒஷூர் மினிஸ்டருக்கு வரல. இல்ல இல்ல, எங்கிட்ட இருந்தோ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம், ஷாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இல்ல எங்கேயோ வந்ததுக்கு அப்புறம் இருந்திருப்பாரு. ஸ்டாரோ ஃப்ரம் ஈஸ்ட்னு எழுதியிருக்காரு. இல்ல யாரையும் பத்தி எழுதியிருப்பாரு, ஒண்ணு இருக்கு. சரி பார்ப்போம். 38. ஆனா இது வரைக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அரபிக் மாத்தினது அவதூத்துருவே வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆப்ஷன் அவதூத்துரு இல்லைன்னா விஸ்வரு மினிஸ்டருக்கு போறேன். இது பாருங்க, பெர்சனல் ரிவாய்க்கு தஜுர்பா காட்டி அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு. ரிவாயத் தஜுர்பியா ஜாத்தியா. ஓகே. அவர் வேற சிலது மசூர் இதான் சேர்ந்து எழுதினது. அப்புறம் இன்னொன்னு, இந்த லெட்டர்ல ரிசாலத் பத்தி ஒரு புக் வரும். என்ன புக் அது? இவங்களுக்கு வரும். அது இங்க வருதா? ஐயாமுல் உமரா ஞாபகம் இருக்கு. ஆமா, இவங்க லெட்டர்ல ரெண்டு ரெண்டு பேர் பரிமாற ரிசாலாக்களை எழுதியிருப்பாங்க. ஐயாமுல் உமரா இருக்கு. ஏன்னா தௌஃபீல் ஹக்கீம்ல வரல. தாகூஸ் 4வது வீட்டுல இருக்கும் அங்க. பார்த்தா தெரியும். பார்ப்போம். அப்புறம் ராகேஷால் மாபத். டான்சிங் டெம்பிளா என்ன வைக்கிறாங்க? சரி ஓகே. டாக்டர் ஷபரி கிட்ட வேற எதுவும் இதா இல்லை. இது என்னது? ஜஹரத்துல் உமர் ரிசாலத்து ஷக்சியான் புத்தகத்துல கதாநாயகி பாரிஸ். இவர் தன்னை பத்தி ரிசாலத்து ஜஹரத்துல் உமரும் ஆட்டோபயோகிராஃபின்னு படிச்சோம். ஆட்டோபயோகிராஃபி தான் 1944. ஆனா எதை பத்தினா ரசாயல் ஷக்சியா அண்ட் சித்ரா, இவருடைய பர்சனல் லெட்டர்ஸ். அதாவது கலாஹவி பாரிஸ், பாரிஸ்ல அவர் தங்கியிருந்ததை பத்தி எழுதுறதை பத்தி எழுதுன ரிசாலா. ஒருவேளை அங்க என்ன ஷஜரத்துல் உமர் பொதுவான, சிஜ்ருல் உமர், சிஜ்ருல் உமர் வந்து பொதுவான இதா இருக்கலாம். ஷஹரத்துல் உமர் வந்து பாரிஸ்ல எழுதினது, பாரிஸ்ல தங்கினது பத்தி எழுதினது. இங்க ஒன்று பாருங்க, சுல்தான் அல்லான்னு. சுல்தான்லயே சுல்தான் அல் ஹாயர்னு சொன்னேன்ல, சுல்தான் அல் அல்லாம் இதைத்தான் சொன்னேன். சுல்தான்ல இன்னொன்னு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? இதான் சுல்தான் அல் ஹாயர் இவரோட தான். சுல்தான் அல் அல்லாம இவரோட தான். அப்புறம் ஷஜரத் அல் ஹக்கும் அஹ்ரு ஷேதான். ஓகே. இன்னைக்கு சரி விஷயம் போயிட்டு அவனை மதியம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.